செகண்டுக்கா. செகண்ட்க்கா. செகண்டுக்கா. செகண்ட்க்கா. செகண்டுக்கா. ஓகே நெக்ஸ்ட் செகண்டுக்கா. இந்த क्वेश्चन எல்லாரும் ஃபுல் மார்க் எடுத்துருவீங்களா? ஃபர்ஸ்ட் தானமா? ஆமாக்கா. ஃபுல் மார்க் எடுத்துருவீங்களான்னு பாப்போமா? பாக்கலாம்க்கா. மிஸ்டேக் பண்ணலையா? பண்ணலக்கா. சரி. அச்சோ போச்சுடா போச்சு. நீங்க திருப்பி ஃபர்ஸ்ட் டைம் சொல்ற மாதிரி இருக்குமே. ஃபாஸ்டா சொல்றீங்களா? ஓகே சரி, அப்படியே ஃபாஸ்டா சொல்லுங்க. இந்த क्वेश्चन ஃபர்ஸ்ட்க்கா. ஃபர்ஸ்ட்க்கா. நெக்ஸ்ட் ஃபோர்த்துக்கா. 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 நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கா. ஃபர்ஸ்ட் ஒன்க்கா. ஓகே செகண்டா எதுக்கு? இந்த क्वेश्चनக்கா? தேர்டுக்கா. அது தேர்டுக்கா. ஓகே ஓகே இதுக்கு தேர்டுக்கா. தேர்டுக்கா. இந்த क्वेश्चन செகண்டுக்கா. செகண்டுக்கா. இந்த क्वेश्चन நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்னுக்கா. ஃபோர்த் ஒன்னு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்மா செகண்ட்க்கா. செகண்ட் ஒன்னுக்கா. ஓகே நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन ஃபோர்த்துக்கா. ஃபோர்த். ஃபோர்த்துக்கா. இந்த क्वेश्चन செகண்ட்க்கா. நெக்ஸ்ட் ஃபோர்த்துக்கா. ஃபோர்த்துக்கா. நெக்ஸ்ட் செகண்டுக்கா. செகண்டா தேர்ட் ஃபோர்த்தா? தேர்டுக்கா. ஓகே அப்ப ஏதோ மிஸ்டேக் ஆக போகுது. சரி இந்த क्वेश्चन செகண்ட்க்கா. செகண்டுக்கா. இந்த क्वेश्चन ஃபர்ஸ்ட்க்கா. நெக்ஸ்ட் செகண்ட்க்கா. செகண்டுக்கா. இந்த क्वेश्चन செகண்டுக்கா. செகண்ட். நெக்ஸ்ட் ரெண்டாவதுக்கா. செகண்டுக்கா. இந்த क्वेश्चन இந்த क्वेश्चनமா லாஸ்ட் ஒன்னுக்கா. செகண்ட் ஒன்னுக்கா. செகண்ட் ஒன்னுக்கா. ஓகே இது செகண்டுக்கா. ஓகே இது ஃபர்ஸ்ட்க்கா. ஃபர்ஸ்ட்டுக்கா. ஓகே இந்த क्वेश्चन ஃபர்ஸ்ட்டுக்கா. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கா. ஃபர்ஸ்ட்டுக்கா. ஓகே யார் ஸ்கோர் பார்க்கணுமான்னு பார்ப்போம். ஒரு மிஸ்டேக், ஃபர்ஸ்ட் क्वेश्चनே மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கீங்களே பாருங்க. செகண்ட் 4 அதாவது தேர்ட் ஆப்ஷன், மற்றதெல்லாம் கரெக்டு. நான் சொன்னேன்னா இந்த இதுல மட்டும் ஃபுல் மார்க் வாங்க மாட்டீங்கன்னு, அதே மாதிரி பண்ணிட்டீங்க. சரி பரவாயில்ல, நாளைக்கு இதே சாப்டர் டெஸ்ட் வைக்கிறேன், அப்போ ஃபுல் மார்க் எடுக்கிறீங்களான்னு பார்ப்போம். உங்களுக்கு கிளாப்லாம் கிடையாது, இப்போ நீங்க ஃபுல் மார்க் எடுத்துட்டு கிளாப் வாங்கிக்கோங்க. சரி இருங்க, இப்ப இந்த சிஸ்டத்துல இருந்து ஸ்கிரீன் காமிக்கிறேன், தெரியுதான்னு பாருங்க. ஓகேமா, நேத்து லாஸ்டா என்ன சம் பார்த்தோம்? எந்த பயிற்சியில என்ன சம் பார்த்துட்டு இருக்கோம் சொல்லுங்க. 3.12 செவன்த் சம் பார்க்கணும்க்கா. சம் பார்க்கணுமா? ஹோம்ஒர்க் எதுவும் கொடுத்தேன் நான் நேத்து? இல்லக்கா. இல்லக்கா. ஓகே, ஜாலியா இருங்கன்னு சொல்லிட்டேனா? அப்படிதானே சொன்னேன் நேத்து? ஆமாக்கா. ஓகே சரி ஓகே.
ஓகே, 7th சம். இந்த கொஸ்டின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். நான் அப்படியே கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்க அப்புறமா ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. டோட்டலா 2 தேட்டர் தேட்டர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. தேட்டர் வேணா 2 ஈவெண்ட் நடக்கிற பிளேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, 2 தேட்டர்னு கூட வச்சுக்கோங்க. 2 தேட்டர் இருக்கு. அந்த 2 தேட்டருக்குமான தூரம் எவ்வளவுனா 70 மீட்டர் கேப்ல இருக்கு. இப்போ இந்த தேட்டர்ல வந்து இந்த ஈவெண்ட் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க வந்து 4 சிங்கர்ஸ் 4 பாடகர்கள் வந்திருக்காங்க. இங்க 9 பாடகர்கள் இருக்காங்க, சிங்கர்ஸ். இங்க 4 பேர் சேர்ந்து கோரஸ் பாடுறாங்க, இங்க 9 பேர் சேர்ந்து கோரஸ் பாடுறாங்க. இப்ப நீங்க வந்து அந்த 2மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர்ஸ் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து ஏ.ஆர். ரகுமான், இங்க வந்து அனிருத் வந்திருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க போயிட்டு இது ஒரு 2 தீமே வந்து ஒரே டயத்துல கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஒரே டயத்துல 2 பாட்டையும் கேட்டா எப்படி இருக்கும்? ஒரே டயத்துல 2 பாட்டையும் கேட்க முடியுமா? முடியாது. ஆனா முடியாது. ஆனா நீங்க அவங்கள விட்டுட்டீங்கன்னா திருப்பி அந்த பார்க்க முடியாது. அவங்க ஊருக்கு கிளம்பிடுவாங்க, ஃப்ளைட் ஏறிடுவாங்க. அதனால என்ன பண்றீங்க, உங்க ஊருக்கு வந்து பாடுறாங்க. அப்போ நீங்க 2த்தையும் பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்களே, அது மாதிரி இங்க ஒருத்தர் ஆசைப்பட்டு என்ன பண்றாரு, 2 பாட்டையுமே அட் அ டயத்துல கேட்கணும்னு நினைச்சு என்ன பண்றாரு, இந்த 70 மீட்டர் கேப்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல நின்னு 2 பாட்டையுமே கேக்குறாரு. அப்படின்னா அவர் எந்த இடத்துல கரெக்டா நின்னா 2 சவுண்டும் அவருக்கு போய் சேரும் அப்படின்றதுதான் நமக்கான கொஸ்டின். அத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்க 4 அங்க 9. அப்ப இங்க 4 பேர்னா கம்மியா இருக்காங்க, அங்க 9 பேர் ஜாஸ்தியா, சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப எந்த கேப்ல நின்னுட்டு அவங்க கேட்கணும் அப்படின்றதுதான் கொஸ்டின். இத நம்ம இப்ப எப்படி போட போறோம் அப்படின்னா, நமக்கு தெரியாது அவங்க எந்த பாயிண்ட்ல கரெக்டா நிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்ப நம்மளாவே வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல நிக்கிறாங்க, நம்மளா கன்சிடர் பண்ணிக்கணும். எப்படி நான் எடுத்துக்கிறேன் பாருங்க. இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் எனக்கு தெரியாதனால நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல இருந்து இந்த கேப் வரைக்கும் எக்ஸ். அக்கா அப்போ ஸ்க்ரீன்ல எதுவுமே தெரியலங்கக்கா. ஸ்கிரீன் தெரியுதேம்மா, மத்தவங்களுக்கு தெரியுதுல்ல. ஏன்னா நான் ஸ்கிரீன் எனக்கு இன்னொரு போன்ல பாக்குறேன். நீங்க ஒரு டைம் லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வாங்கம்மா. சரி, நீங்க சொல்லுங்க. இப்போ ஒரு தியேட்டர்ல இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிட்டா, இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவுமா இருக்கும்? 17 minutes x அக்கா. வெரி குட். 70 மைனஸ் எக்ஸ். ஏன்? ஏன்னா இப்போ மொத்தமா தெரியுதுங்க. தெரியுதா? ஓகேமா. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ். அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 70 மைனஸ் எக்ஸ். ஏன்னா மொத்தமா 70, அதுல எக்ஸ கட் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது 70 மைனஸ் எக்ஸா இருக்கும். ஓகேவா? அந்த கான்செப்ட்ல தான் நம்ம எடுத்துக்கிறோம். சரி, அப்படியே இந்த சம்ம போடுவோமா? சரி, இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்க போறோம் பாருங்க. இது வந்து நம்ம ரேஷியோஸ்ல எடுத்துக்கிறோம், விகிதங்கள்ல எடுத்துக்கிறோம். சரியா? விகிதங்கள்ல நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா, இங்க 4 பேர் பாடுறாங்க, அங்க 9 பேர் பாடுறாங்க. அப்படிதானே? இங்க வந்து 4 பேர் பண்ணாங்க, இங்க 9 பேர் பண்ணாங்க. இவங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல நின்னாங்க. அந்த பாயிண்ட் இதுல இருந்து இது வரைக்கும் எக்ஸ்னும், இதுல இருந்து இது வரைக்கும் எக்ஸ் 70 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். மொத்தமா 70. அதுல இதுல இருந்து இது வரைக்கும் எக்ஸ், இதுல இருந்து இது வரைக்கும் 70 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். சரி, இப்போ நம்ம விகிதங்கள் அப்படின்றதுனால நம்ம இப்ப எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு செகண்ட்மா.
ஓகேம்மா. சரி. ஓகே. இப்போ இதுல ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. குறிப்பு அப்படின்னு கொடுத்துட்டு ஒளி அளவுகளின் விகிதமும் இடைப்பட்ட தொலைவுகளின் வர்க்கத்தின் விகிதமும் சமம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒளி அளவுகளின் விகிதம், அதாவது இப்ப இங்க 4 பேர் பாடுறாங்க, 9 பேர் பாடுறாங்களா, இதோட ரேஷியோ, இதோட விகிதம் அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா இந்த இடைப்பட்ட தொலைவு, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸ் அதோட ரேஷியோஸ் எடுத்துக்க சொல்றாங்க. அந்த ரேஷியோட ஸ்கொயர்ஸ் இந்த வர்க்கங்களோட விகிதத்துக்கு சமமா இருக்காம். ரேஷியோஸோட ஸ்கொயர், அதாவது இந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயரோட ரேஷியோவுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்ல என்ன கொடுத்துருக்காங்க, இடைப்பட்ட அந்த தொலைவுகளின் வர்க்கங்களோட விகிதத்திற்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்க. 4/9 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம இப்ப எப்படி எடுத்துக்கணும், அந்த டிஸ்டன்ஸ் அதை ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்குதான் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஹிண்ட்ல கொடுத்துருக்காங்க, குறிப்புல. இது புரியுதா? புரியுதுக்கா. புரியுதுக்கா. ஓகே. சரி, இப்ப நான் என்ன பண்ண போறேன், இங்க ரெண்டுத்துலயும் ஸ்கொயர் இருக்குல்ல, ஸ்கொயர் ஆப்போசிட் சைட் போனா எப்படி போகும்? ரூட்டுக்கா. ரூட். வெரி குட். அப்ப ரூட்டா நான் இந்த பக்கம் கொடுத்துடுறேன். 4/9க்கு இந்த பக்கம் கொடுத்துடுறேன். அந்த பக்கம் நான் ஸ்கொயரை வச்சுக்கல. ஓகேவா? இந்த 2 ஸ்கொயரையும் நான் இந்த ஸ்கொயரை இந்த பக்கம் கொடுத்துடுறேன், ரூட்டா போயிருது. ரூட் ஆஃப் 4ஓட வேல்யூ என்னம்மா? ரூட் 4 எப்படி எழுதுவோம்? 2 into 2க்கா. 2 into 2 எழுதுவோம். வெரி குட். 2 into 2 எழுதுவோம். அந்த 2 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி 2 ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி ரூட் ஆஃப் 9ஓட வேல்யூ என்னன்னா 3. 3 எழுதிக்கலாம். அப்ப by 7 6. இப்போ நான் அப்படியே இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண போறேன், குறுக்கு பெருக்கல் பண்ண போறேன். ஏன்னா நமக்கு எக்ஸ் வேணும். அப்போ 2 into 70 minus x equal to 3x. இதை உள்ள கொடுத்து நான் மல்டிபிள் பண்ணோம்னா 140 minus 2x equal to 3x. 140 இங்க அப்படியே இருக்கட்டும். 3x ஓட இந்த minus 2x இந்த பக்கம் போச்சுன்னா plus 2x. இதை கூட்டணும்னா 5x. இங்க 140 140. இந்த 5யும் 140யும் அடிச்சோம் அப்படின்னா 2 டைம் போகும், பேலன்ஸ் 4. 40ல 8 டைம், அப்ப 28x. சரி, இப்ப நம்ம இடம் கண்டுபிடிச்சாச்சு. எங்க நின்று அவன் அந்த பாட்டை கேட்கலாம் அப்படின்னா இங்க இருந்து 28 மீட்டர் கேப். அப்போ இங்க இருந்து இங்க எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். 70, மொத்தமா 70. அதுல 28 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவுமா? 42க்கா. ஓகே ஓகே, அவ்வளவுதான். அப்போ இவன் எத்தனை மீட்டர் இருந்தாலும் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, எத்தனை மீட்டர் இருந்தா கொடுத்துருக்காங்க. 70 மீட்டர்ன்றதுனால இங்க இருந்து 28 மீட்டர், இது 42 மீட்டர். அப்போ இந்த 2 கேப்ல கரெக்டா போய் அவன் நின்னா அப்படின்னா 2 பாட்டையும் கேட்க முடியும் அப்படின்னு நீங்க ஃபைனலா எடுத்து எழுதணும். சரியா? சச்சின் என்னப்பா? இந்த பாதியிலேயே கட் பண்ணிட்டு போயிட்டேங்கக்கா. ஏன் கட் பண்ணிட்டு போனீங்க? இந்த தாத்தா இந்த ஒரு ஊர்ல நின்ட்டாங்கக்கா, பெட்ரோல் இல்லாம. அத கூட்டு போயிட்டு வரதுக்காண்டிக்கா. சரி சரி, ஓகே. கூட்டிட்டு வர்றதுக்காண்டிக்கா, அதனாலதான்க்கா லேட் ஆயிடுச்சுங்கக்கா. சரி சரி, ஓகேப்பா. ஓகேங்கக்கா. சரி, இந்த சம் நம்ம என்ன பார்த்தோம்னா இங்க 4 பேர் நின்று பாட்டு பாடுறாங்க, இங்க 9 பேர் நின்று பாட்டு பாடுறாங்க. மொத்த டிஸ்டன்ஸ் 70 மீட்டர். எந்த பாயிண்ட்ல நின்னா 2 பாட்டையும் கேட்க முடியும்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தாங்க. இந்த 4 பேர் 9 பேர் இவங்களோட இந்த விகிதம் ரேஷியோஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ ஸ்கொயர் பண்ணி இந்த மாதிரி டிவைடட்ல எழுதுனா சமமா இருக்கும், ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த சவுண்டே கால்குலேட் பண்ணணுமாக்கா? சவுண்ட் கால்குலேட் பண்ண வேணாம், எந்த பாயிண்ட்ல நின்னா 2 சவுண்டும் கேட்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். உங்க ஊரு என்ன ஊர் சச்சின்? என்னங்கக்கா? உங்க ஊர் பேர் என்னது? மதுரைக்கா, அலங்காநல்லூர். அலங்காநல்லூர். நீங்க தானே சொன்னீங்க ஜல்லிக்கட்டு அந்த நடக்கிற இடத்துல இருந்து ஒரு 4 வீடு தள்ளி ஏதோ இருக்குன்னு சொல்லி. அது இல்லைங்களேக்கா, நான் சொல்லி.
நீங்க சொல்லியா? யாரும் சொன்னாங்களேன்ட்டு. சரி ஓகே. நாங்க இங்க இருந்தே பாப்போம் அப்படின்னு யாரோ சொன்னாங்க. மாடியில இருந்து பார்த்தாலே தெரியும்னு யாரோ என்கிட்ட சொன்னாங்களே. சரி அப்ப அது நீங்களையா? ஓகே. உங்களுக்கு மாடியில தூரமா அது? ரொம்ப தூரம்ப்பா. ரொம்ப தூரமா? சரி மாடியில ஓகே. பார்த்து மக்கள் தான் தெரியும். மக்கள் தான் தெரியுவாங்களா? ஏன் அவ்வளவு பெரிய கியூ நிக்குமா? ஆமாங்க. ஓகே சரி சரி. என்னன்னா இப்ப உங்க ஊர் அலங்காநல்லூருக்கு வந்து யாரு வராங்க? அனிருத்தும் ஏஆர் ரஹ்மானும் 2 பேரு. அனிருத் வந்து 4 பேரு 3 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அவரும் ஒரு ஆளா 4 பேர் வராங்க. ஏஆர் அனிருத்து ரஹ்மான் அனுமாக்கா? என்னப்பா? அனிருத்து அனிருத் ஏஆர் ரஹ்மான் வந்து 8 பேரை கூட்டிட்டு வராரு. அவர்கிட்ட சேர்த்து 9 பேரு. இப்ப 2 பேரும் தனித்தனி இடத்துல ஈவெண்ட் பண்றாங்க. ஆனா நீங்க வந்து ஒரே டயத்துல தான் ஈவெண்ட் பண்றாங்க. நீங்க போயிட்டு 2 பேருதும் பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா இங்க இருந்து அங்க பார்த்தா 70 மீட்டர் கேப் இருக்கு. நீங்க 2த்தையும் ஒரே டயத்துல கேட்கணும்னு ஆசைப்பட்டு எங்க நின்னு கேட்டா அந்த 2 பாட்டும் கேட்கும் அப்படின்னு யோசிச்சு அந்த பாயிண்ட கண்டுபிடிக்கிறீங்க. அதுதான் கொஸ்டின். இங்க 4 இங்க 9. ஓகேவா? ஓகே. இது கணக்கு மொத்தம் தானே. என்னப்பா? அப்படி இது பாட்டு கேட்க மாட்டீங்களா? இல்லக்கா, டிவில போட்டா வந்துருக்கா 2 பாட்டுமே. டிவில போட்டா வந்துருமா? சரி சரி. அப்பனா ஒரு இதுல வந்து மொபைல்ல போட்டு கேளுங்க. ஒரு ஈவெண்ட்டுக்கு நேரா போயிட்டு பாத்துருவாங்க. ஓகேங்கக்கா. சரி சரி. இப்போ 4/9 இங்க வந்து டிஸ்டன்ஸ் வந்து 70. இங்க இருந்து இந்த பாயிண்ட் எக்ஸ், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வந்து 70 - எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ரெண்டுத்தையும் ஸ்கொயர்ல எடுத்துக்க சொன்னாங்க. இந்த ஸ்கொயர் ஆப்போசிட் சைட் போனா ரூட்டா போகும். அதை நம்ம கேன்சல் பண்ணி 2/3ன்னு எடுத்துக்கிட்டோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணா இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் மாதிரிலாம் வந்தது. எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போயிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். இந்த எக்ஸோட வேல்யூ வச்சுக்கிட்டு இன்னொரு பாயிண்ட் 70 - எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணா இன்னொரு பாயிண்ட்டும் கிடைச்சது. அவ்வளவுதான். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? சச்சினுக்கு புரிஞ்சிருக்காது, ஏன்னா லேட்டா வந்தாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுக்கா. சுபாஷினிக்கும் புரிஞ்சிருக்காது. சுபாஷினி அக்கா இப்ப எந்த தெரியும்க்கா. புரியுமா? சரி. தெரியும்க்கா. தெரியுமா? சரி சரி. ஓகே. சுபாஷினி எந்த சமம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லக்கா தேடிக்கிட்டு இருக்கேன்க்கா. தேடிட்டே இருங்க தேடிட்டு இருங்க. சுஜிதா ஐடியில இருக்கிறது யாருமா? ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஐடிய பார்த்த மாதிரி இருக்கே. சுஜிதா, உங்க நேம் மட்டும் சொல்றீங்களா? இல்ல ஹர்ஷினி வேற ஐடியில வந்துட்டீங்களா? இல்லக்கா, நான் இந்த ஐடியில இருக்கேன்க்கா. இந்த ஐடியில இருக்கீங்களா? சரி சரி சரி. ஓகே ஓகே. 8th சம் போயிடுவோம். 8th சம் நான் முன்னாடியே சொன்னேன்லமா, அந்த செகண்ட் சம் ஒண்ணு பார்த்தோம். இதே மாடல்ல இன்னொரு கணக்கு இதே பயிற்சியில இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த கணக்கு தான் இந்த கணக்கு. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு 10 மீட்டர் பக்க அளவு இருக்கிற மாதிரி ஒரு சதுரம் இருக்கு. இந்த ஷேப்ல ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் கவனிச்சுக்கோங்க. இந்த ஷேப்ல ஒரு பூங்கா இருக்கு. இந்த பூங்காவுல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 10 மீட்டர் 2 பக்கம் 10 10 எல்லா பக்கமும் 10 10 இருக்கிற இந்த சதுரத்துல நடுவுல ஒரு மலர் மேடை அமைக்கிறாங்க. சும்மா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி நடுவுல வந்து ரெடி பண்றாங்க கட்டடமா அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாட்டர் ஃபால்ஸ் இங்க இருக்குன்னா இது சுத்தி நடக்கிறதுக்கு இந்த கேப் வேணும்ல. அப்படி ஒரு பாதையும் எல்லா பக்கமும் 4 பக்கமும் இருக்கு. இப்போ ஒரு சதுர மீட்டர் மேடை மற்றும் பாதை அமைக்கிறதுக்கு இந்த மலர் மேடை இந்த உள்ள இருக்குல்ல அந்த வாட்டர் ஃபால்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த மலர் மேடை அமைக்கிறதுக்கு எவ்வளவு காசு ஆகுதான்? ஒரு சதுர மீட்டர் அமைக்கிறதுக்கு 3 ரூபாய் செலவாகுதான். இந்த வெளியில உள்ள அந்த நேற்று சொன்ன கிராவலிங் பாத் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. பாத்வேன்னு இருந்தது இங்கிலீஷ்ல. அந்த நடந்து போற அந்த ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ் வந்து அமைக்கிறதுக்கு 4 ரூபாய் செலவாகுதான் ஒரு சதுர மீட்டருக்கு. மொத்தமா இது ரெண்டுத்தையும் அமைக்கிறதுக்கு 364 ரூபாய் செலவாகுது அப்படின்னா, இந்த நடந்து போகிறோம்ல இந்த பாத்வே, இந்த வழித்தடம்,
இதோட அகலம் என்ன, அதோட வித் என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. புரிஞ்சுதாமா? இந்த உள்ளத இப்படி அமைக்கிறாங்க. மொத்தமா 10க்கு 10 தாமா இருக்கு. அதுல உள்ள வந்து தனியா இப்படி ஒரு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒண்ணு அமைக்கிறாங்க. அது அமைக்கிறதுக்கு 1 சென்டிமீட்டருக்கு 3 ரூபாய் செலவாகுது. இந்த நடந்து போற இந்த வழித்தடத்தை அமைக்கிறதுக்கு 1 சென்டிமீட்டருக்கு 4 ரூபாய் செலவாகுது. அப்படின்னா மொத்தமா இதுக்கு ஆகுற செலவு வந்து 364 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த வெளியில நடந்து போறோம்ல, அதோட அகலம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சுக்கா. புரியுதுக்கா. புரியுதா? ஓகே. டவுட்னா கேட்டுக்கங்க. புரியலன்னா சொல்லுங்க, திருப்பி சொல்லித்தரேன். சரி, இப்போ இங்கிலீஷ் மீடியம் கவனிங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கு. அந்த ஸ்கொயர் ஷேப்ல வந்து ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட டிஸ்டன்ஸ் அது எல்லா பக்கமும் எப்படி இருக்கா, 10 மீட்டர் தான் எல்லா பக்கமும் இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க, அங்க இருந்து வந்து ஒரு நடுவுல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒண்ணு செட் பண்றாங்க. இத செட் பண்றதுக்கு 1 மீட்டருக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படின்னா 3 rupees செலவாகுது. வெளியில இத நடந்து போற இந்த கிராவலிங் பாத், இந்த பாத்வே ரெடி பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுதுன்னா 1 மீட்டருக்கு 4 ரூபாய் செலவாகுது. இப்படி மொத்தமா அமைக்கிறதுக்கு இந்த கார்டன் ஃபுல்லா ரெடி பண்றதுக்கு அவங்களுக்கு 364 rupees செலவாகுது. அப்படின்னா நம்ம கிட்ட அந்த நடந்து போற அந்த வழித்தடம் கிராவலிங் பாத் இருக்குல்ல, அதோட வித் என்ன அப்படின்னு கேக்குறாங்க, அந்த டென்சிட்டி என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஓகேவா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா? சரி, ஓகேக்கா. ஓகேமா. பத்மஸ்ரீ அண்ணா, நீங்க தமிழ் மீடியம் கொஸ்டினும் படிப்பீங்க தானே? ஏங்கா? இல்ல, நான் படிக்க சொல்லும் போது நீங்க ஏதோ படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு, அதான் கேட்டேன். ஆமாங்கக்கா. ஓகே ஓகேமா. சரி, இப்ப இப்படி ஒரு கார்டன் இருக்கா, கார்டன் நல்லா இருக்கா? கார்டன் பச்சை கலர்ல தானேக்கா இருக்கும். ஆமாம்பா, என்ன பண்றது, கார்டனுக்கு கலர் மாத்த முடியல, அதான் நான் அதை வச்சுட்டேன். நானும் அதுதான் ட்ரை பண்றேன், முடியல. வேணாம், அங்க புல்லு இன்னும் முளைக்கல, அதான் பச்சை கலர் இல்ல, மண்ணு மட்டும்தான் இருக்கு. ஓகேங்கக்கா. ஓகே. எப்படி உங்களை நம்ப வச்சேன் பாத்தீங்களா? சரி, இப்போ மொத்தமா இங்க எல்லா பக்கமும் 10 மீட்டர். இதோட அளவு நமக்கு தெரியாது. அப்படின்னா எல்லா பக்கமும் எவ்வளவு ஈக்குவலா தானே இருக்கும். இந்த எல்லா பக்கமும் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ், அந்த மாதிரி எல்லா பக்கமும் எக்ஸா தான் இருக்கும். அளவு தெரியாது, எல்லா பக்கமும் ஈக்குவலா எக்ஸ் தான் இருக்கு. எந்த பக்கம் நீங்க எடுத்தாலும் எக்ஸ் தான் இருக்கும். ஓகே, இப்போ இங்க இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 10 அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவாமா இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். 10 மீட்டருக்கா? 10 மீட்டர் கிடையாது. இதுல கொஞ்சம் 10 - 2x. ஏன்னா இங்க இருந்து இது ஒரு எக்ஸ், இங்க இருந்து இது ஒரு எக்ஸ், ரெண்டுத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டாதான் இந்த ஸ்பேஸ் வரும். அப்போ மொத்தமா 10ல 2x மைனஸ் பண்ணணும். இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ் மைனஸ் பண்ணா 10 - 2x. ஓகேவா? அதுதான் இதுக்கு ஆகுற தூரம். இந்த மாதிரிதான் 4 பக்கமும், ஏன்னா இது ஒரு ஸ்கொயர், அப்ப 4 பக்கமும் சதுரம்ன்றதுனால 4 பக்கமும் ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப இதை எப்படி எடுத்துக்க போறோம் பாருங்க. நம்ம மொத்தம் காஸ்ட், மொத்தமா ஆகுற செலவு எவ்வளோ? 300 எவ்வளோமா? 64. ஓகே ஓகே. சரி, இந்த 364 அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருந்தது, ஃபர்ஸ்ட் இந்த பெரிய சதுரம், இந்த பெரிய
சரி, பெரிய சதுரம் இல்ல, இந்த குட்டி சதுரம், இந்த உள்ள இருக்குல்ல ஸ்கொயர், அதை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இங்க உள்ள இருக்கிற இத அமைக்கிறதுக்கு எவ்வளவு காசு செலவானுச்சான்? ஒரு இதுக்கு, ஒரு மீட்டருக்கு, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு அக்கா 3 ரூபாய். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்கக்கா. ஃபர்ஸ்ட்லேன்னு சொல்லவா? இருக்கு. இங்க பாருங்க, நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. என்னன்னா, இப்படி உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மண்ணு இருக்குமா, ஒரு சதுர வடிவ மண்ணு, ஒரு தரை, அதாவது ஒரு நிலம் இருக்கு. அந்த நிலத்துல, அந்த நிலம் வந்து எல்லா பக்கமும் 10 மீட்டர், ஏன்னா அது வந்து சதுர வடிவுல இருக்கு, ஸ்கொயரா. இப்போ அந்த லேண்ட்ல நீங்க என்ன பண்றீங்க, நடுவுல சென்டரா கரெக்டா நீங்க வந்து ஒரு தோட்டம் ஒண்ணு அமைக்கிறீங்க. அந்த தோட்டத்தோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த எல்லா பக்கமும் நீங்க அளந்து பார்த்தாலும் நீங்க விட்டிருக்க கேப் வந்து ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? அந்த கேப் எவ்வளோ அப்படின்றத நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ அந்த கேப் நமக்கு தெரியாதனால நான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எல்லா பக்கமும் எக்ஸா தான் இருக்கும். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 10 அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்டோட வேல்யூ என்னன்னா, இதுல இருந்து இது வரைக்கும் எக்ஸ், இதுல இருந்து இது வரைக்கும் எக்ஸா தான் இருக்கும். இந்த அளவை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டா இந்த அளவு கரெக்டா இந்த அளவு கிடைச்சிரும். அப்போ இந்த அளவு என்ன அப்படின்னா 10 - 2x. ஓகேவா? இப்போ இந்த இதுல அந்த கார்டன், அந்த தோட்டத்தை அமைக்கிறதுக்கு நமக்கு 3 ரூபாய் செலவாகுது அப்படின்னா, இந்த வேல்யூவை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, பரப்பளவு ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். ஏரியா ஃபார்முலா என்ன? சதுரத்தோட பரப்பளவு, ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா என்ன? சதுரத்தின் பரப்பளவு தெரியாதா? பக்கம்க்கா. பக்கம் இன்ட்டு பக்கம் அப்படின்னா என்ன மீனிங்? ஏ ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்படின்னா இங்க இருக்கிற வேல்யூவை நீங்க ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா இது ஒரு பக்க அளவு. இதை ஸ்கொயர் பண்ணா அதுதான் அதோட ஃபுல் ஏரியா. இதுக்கு எவ்வளவு காசு ஆகுதுன்னா 3 ரூபாய். அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன். அப்போ இதை எப்படி நம்ம போட போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் அந்த குட்டி சதுரம், பிக் ஸ்மால்னு வச்சுப்போம். இங்க உள்ள உள்ளது ஸ்மால், அதோட ஸ்மால் ஸ்கொயரோட ஏரியா, இத வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஏரியானாலே நம்ம ஸ்கொயர் தான் பண்ணுவோம். அதுக்கு 3 ரூபாய் செலவாகுது. ஓகேவா? இப்போ நம்ம கிட்ட மொத்தமா ஆகுற செலவை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்மால் ஸ்பேஸ நம்ம எடுத்துக்கிறோம். அது கூட பிளஸ் இப்போ இந்த வெளியில உள்ள இந்த நடந்து போற பாதை மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம். அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இங்க வெளியில அவுட் சைடு நமக்கு வந்து 10 அதாவது இந்த பெரிய பாக்ஸ், பெரிய சதுரத்தோட ஏரியா நமக்கு தெரியும். என்ன பெரிய சதுரத்தோட ஏரியா என்னமா? 10. அதை ஸ்கொயர் பண்ணா ஏரியா கிடைச்சிரும் நமக்கு. அப்போ நம்ம இந்த வெளியில நடந்து போற பாதை மட்டும் நமக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த பெரிய சதுரத்துல இருந்து இந்த குட்டி சதுரத்தை மைனஸ் பண்ணிட்டா இந்த நடந்து போற அளவு கிடைச்சிரும். அப்படித்தானே? பெரிய சதுரத்துல இருந்து குட்டி சதுரத்தை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த நடந்து போற அளவு கிடைக்குதா? நடந்து போற அளவு தானே நமக்கு கிடைக்குது. ஆமாங்கக்கா.
ஹலோ, இருக்கீங்களா? இருக்கோம்க்கா. இருக்கீங்களா? இங்க பாருங்களேன். ஓகே, உங்ககிட்ட ஊனமா இருந்துச்சேக்கா கிளாஸ். எல்லாரும் வந்து ஒரு நிமிடம் மௌன. சரி விடுங்க. இங்க பாருங்க, இப்படி ஒரு கார்ட்போர்டு உங்கள்ட்ட குடுக்குறோம். ஒரு அட்டையை கொடுத்து அதுல நடுவுல வந்து கரெக்டா ஒரு சதுரத்தை கட் பண்ணி எடுங்கன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அதை கட் பண்ணி நீங்க தூக்கி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெளியில உள்ளது மட்டும் கிடைக்கும்ல. அந்த மாதிரிதான் இந்த பகுதியும். அப்போ இந்த பகுதியோட பரப்பளவு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பெரிய சதுரத்துல இருந்து இந்த குட்டி சதுரத்தோட பரப்பளவை மைனஸ் பண்ணணும். அதுதான் நான் இங்க எடுத்துக்க போறேன். இதுக்கு ஆகிற செலவு வந்து 4 ரூபாய். அப்போ பிக் அந்த ஸ்கொயர்ல இருந்து நான் என்ன பண்றேன், ஸ்மால் ஸ்கொயரை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். புரியுதா? அந்த பெரிய சதுரத்துல இருந்து சின்ன சதுரத்தை நான் வந்து மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு 4 ரூபாய் செலவாயிருக்கு. இது ரெண்டுத்தையும் கூட்டினாதான் நமக்கு 364 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கான்செப்ட் புரியுதா பாருங்க. இந்த கான்செப்ட் புரியுதா? புரியுதுக்கா. நீங்க சோகமா சொல்ற மாதிரி இருக்கே. சரி, இத அப்படியே நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோமா? சரி, நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் வந்து அந்த பெரிய சதுரம் அது நமக்கு 3 ரூபான்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் குட்டி சதுரம் 3 ரூபாய். 10 மைனஸ் 2x அதை ஸ்கொயர் பண்றோம் பிளஸ் இப்ப பெரிய சதுரத்தோட வேல்யூ வந்து பிக் ஸ்கொயர் வந்து 10 ஸ்கொயர். அதுல ஸ்மால் ஸ்கொயர் அந்த சின்ன சதுரத்தை வெட்டி எடுத்தோம்ல அதோட பரப்பளவு ஏரியா அதை எப்படி வச்சிருக்கோம், இதேதான் 10 மைனஸ் 2x அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இது கூட 4 மல்டி பண்ணணும். ஏன்னா அதோட காஸ்ட், அதுக்காக செலவு. இதோட வேல்யூ தான் 364 ரூபாய். இதை அப்படியே நம்ம சால்வ் பண்ணி அந்த எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். சால்வ் பண்ணுவோமா? இதை நான் எப்படி எடுத்திருக்கேன்னு எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுக்கா. ஓகே, அப்படியே சால்வ் பண்ணலாம் வாங்க. 3 இது வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கு. அப்போ a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ 20 40 எக்ஸ் 2ab சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இதான் வரும். பிளஸ் 10 ஸ்கொயர் 100 மைனஸ் இதுவும் இதேதான் வரப்போகுது. அப்படின்னா 100 பிளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 40xன்னு வரும். இது கூட 4 மல்டி பண்ணணும். நான் இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வர போறேன். அப்போ மைனஸ் 364 ஈக்குவல் டு 0. இப்போ நான் இந்த 3 வந்து உள்ள கொடுத்து மல்டி பண்ணி போறேன். அப்போ 300 12x ஸ்கொயர் மைனஸ் 120x பிளஸ் 100. இந்த மைனஸ் நான் உள்ள கொடுத்து மல்டி பண்ணிடுறேன். அப்போ மைனஸ் 100 மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 40x. இன்னும் நம்ம 4 வேற பெருக்கலையா? சரி, அப்போ இது அப்படியே பிராக்கெட்ல இருக்கட்டும். இன்டு 4 மைனஸ் 364 ஈக்குவல் டு 0. இதுல வந்து பிளஸ் 100 மைனஸ் 100 கேன்சல் ஆயிடுது. அப்போ 300 பிளஸ் 12x ஸ்கொயர் மைனஸ் 120x அப்படி இருக்கு. இந்த 4 வந்து இது ரெண்டுத்துக்கும் உள்ள மல்டி பண்ணிடுறேன். அப்போ மைனஸ் 16x ஸ்கொயர் பிளஸ் 120x மைனஸ் 364 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் தனியா எக்ஸ் தனியா கான்ஸ்டன்ட் தனியா சால்வ் பண்ண வேண்டியதான். எக்ஸ் ஸ்கொயர் பாருங்க, 12x ஸ்கொயர் மைனஸ் 16x ஸ்கொயர் ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் 4x ஸ்கொயரா. நெக்ஸ்ட் இங்க வந்து மைனஸ் 120x இருக்கு, இங்க பிளஸ் 120x ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 2 டேர்ம் தான் இருக்கு. இது 300 இது மைனஸ் 364. அப்ப சால்வ் பண்ணா மைனஸ் 64 ஈக்குவல் டு 0. நமக்கு எக்ஸ் தான் வேணும். அதனால நான் இந்த மைனஸ் 4x ஸ்கொயர் மட்டும் இங்க வச்சுக்கிறேன். இந்த டேர்ம் ஆப்போசிட் சைட் போனா பிளஸ் 64ன்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இங்க வச்சுக்கிறேன் நானு. அப்போ 64 டிவைட் பை மைனஸ் 4ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 இங்க 2 24ல எத்தனை 4 மார்க்கு? 16ஆ?
16 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -16 வருது. ஆனா நம்ம மைனஸ்ல வந்து இந்த வேல்யூ வர வாய்ப்பு கிடையாது, அப்படிதானே? ஏன்னா மைனஸ்ல வராது. அப்ப நம்ம மைனஸ்ல எல்லாம் எடுத்துக்க வேண்டாம். நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேம்மா, செக் பண்ணுங்களேன். இது ஏதோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். சொல்லுங்கம்மா. 44 சார் 160 கா. எங்கம்மா? மல்டிப்ளை பண்றீங்களா 4 ஓட? ஆமா, அங்க 440 சார் 160 தானக்கா, எப்படிக்கா 120 வரும்? 120 போட்டுருந்தா ஓகே. ஏன்னா ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கு, ஏதோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல வராது, வரும்னு பார்த்தேன். வெரி குட். ஓகே, அது ரெண்டும் அப்ப கேன்சல் கிடையாது. நான் வேற கலர்ல போடுறேன். இதுவும் சால்வ் பண்ணும்போது நமக்கு -4x² வந்ததா. இந்த டேமும் நம்ம சால்வ் பண்ணோம்னா +40x. கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த டேமும் சால்வ் பண்ணோம்னா -64 ஈக்குவல் டு 0. எல்லாமே 4ஆல டிவைட் ஆகும். நான் 4ஆல வகுத்துக்க போறேன். எல்லாத்தையும் 4ஆல வகுத்துருவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல எனக்கு மைனஸ் இருக்கிறது பிடிக்கல, அதனால எனக்கு மைனஸ் வேணாம். எல்லாத்தையும் நான் -4ஆல டிவைட் பண்ண போறேன். அப்போ எப்படி மாறும்? இது கேன்சல் ஆயிட்டு நமக்கு x² கிடைக்கும். இங்க வந்து -10xன்னு வந்துரும். இங்க மைனஸ் கேன்சல் ஆயிட்டு +1 2 6 16 வரும். கரெக்டா? நான் என்னமோ சொல்றேன், உங்களுக்கு ஒண்ணும் புரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இருங்க, நான் அப்படி மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 2 8 ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா +16, கூட்டினோம்னா +10 கரெக்டா வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து +2 இருக்கும், அப்படி இல்லைன்னா 8 இருக்கும். நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, இதோட அளவே மொத்தமே 10 தான். மொத்தமே அது 10 தான். இது எக்ஸோட வேல்யூ வந்து நான் வந்து 2ன்னு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா 8ன்னு வைக்கலாம். எது வச்சா கரெக்டா இருக்கும்? 2 வாக்கா. 2 தான். ஏன்னா 8ன்னு வச்சுக்கோன்னா இங்கேயும் ஒரு 8 இங்கேயும் ஒரு 8, ரெண்டுமே ஈக்குவல் தானே. அப்ப 8 + 8 16 போயிடுது. அங்க இருக்கிறதே 10 தான். 10 விட ஜாஸ்தியா உள்ள எப்படி நம்மளால கேப் விட முடியும்? அப்போ அது வந்து நாட் பாசிபிள், அது வந்து வாய்ப்பு கிடையாது. அப்போ இந்த பக்கம் 2 மீட்டர் கேப், இந்த பக்கம் 2 மீட்டர் கேப் வேணா விடலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ 2 மீட்டர், அவ்வளவுதான். அப்ப அந்த நடந்து போற அந்த கிராவலிங் பாத், அந்த புல்வெளி, அந்த நடந்து போற பாதையோட அகலம் வந்து 2 மீட்டர் அப்படின்னு கரெக்டா கடைசியா எடுத்து நீங்க எழுதணும். நான் ஒரு டைம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த நடந்து போற இந்த பாதைக்கு எவ்வளவு அகலம் அப்படின்றதுதான் கொஸ்டின். அப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த குட்டி இந்த சதுரத்தோட பரப்பளவு மைனஸ் இந்த பெரிய சதுரத்தோட பரப்பளவு, அதுல இருந்து இந்த குட்டி சதுரத்தோட பரப்பளவை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த நடந்து போற பாதை எப்படின்றது நமக்கு கிடைக்கும். அந்த கான்செப்ட்ல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதுக்கு நமக்கு அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி சதுரத்துக்கு அமைக்கிறதுக்கு 3 ரூபாய், இந்த நடந்து போற இந்த பாதையை அமைக்கிறதுக்கு 4 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த குட்டி சதுரத்துக்கு வந்து நம்ம டைரக்டா 3 ரூபான்னு போட்டு மல்டி பண்ணிக்கிறோம். இந்த 4 ரூபாய் அப்படின்றத நம்ம கொண்டு வரதுக்காக, அதாவது இந்த நடந்து போற பாதையை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இந்த பெரிய சதுரத்துல இருந்து இந்த குட்டி சதுரத்தை மைனஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். இன்ட்டு 4. இதை சால்வ் பண்ணா 364 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூவை தான் நம்ம இங்க எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். 10 - 2x அப்படின்னு. இங்கேயும் இங்க இது பெரிய இது வந்து 10, இது வந்து குட்டி வந்து 10 - 2x அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். ஸ்கொயர் அப்படின்றதுனால a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால நான் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். இங்க 4 இருக்கிறதுனால உள்ள 4 கொடுத்து மல்டி பண்றோம். இங்க 3ன்றதுனால உள்ள 3 கொடுத்து மல்டி பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு டேம் வந்துச்சு. ஃபைனலா எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துட்டு கேன்சல் ஆகுறதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு டேம் வந்தது. அதை பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே 4ஆல வகுப்பட்டுச்சு. அப்ப நான் ஃபுல்லா 4ஆல டிவைட் பண்ணிட்டேன் 4ஆல. ஃபர்ஸ்ட் டேம் மைனஸ்ல இருக்கிறதுனால நான் -4ஆல ஃபுல்லும் டிவைட் பண்ணிட்டேன். அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சது. இதை நம்ம என்ன பண்ணோம்,
ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல இருக்கிறதுனால ஒரு அது பேர் என்ன இருபடி சமன்பாடுல இருக்கிறதுனால நம்ம காரணிப்படுத்தணும், ஃபேக்டரைசேஷன் பண்ணோம். நமக்கு எக்ஸ் வந்து 2னும் 8னு கிடைச்சது. அதுல 8 வந்து பெரிய நம்பர், அதனால அது வராது. அப்ப எக்ஸோட வேல்யூ 2. அவ்வளவுதான்மா. பாருங்க, இது டவுட் இருந்தா கேளுங்க. இன்னும் இதுல ஒரு சம் இருக்கு, அதையும் நான் இன்னைக்கே முடிச்சிடலான்னு பார்த்தேன், டைம் பத்தல. நாளைக்கு அப்ப வந்தோன்னா அதை முடிச்சிடறேன். ஏன்னா அந்த இது நடந்துட்டு இருந்ததுனால உங்களுக்கு நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணல, 1 வேர்ட்ஸ் கேட்டுட்டேன் அந்த டயத்துல. இல்லைன்னா இன்னைக்கு முடிச்சிருக்கலாம். சரி, நாளைக்கு முடிக்கலாம். சொல்லுங்க சச்சின், ஏதோ சொல்ல ட்ரை பண்றீங்களே? இல்லைங்கக்கா, மைக் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சுங்கக்கா. அப்பையில இருந்து ஆன்ல தான் இருந்துச்சு. நீங்க தான் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு நினைச்சேன் நான். இல்லைங்கக்கா, மைக் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே ஓகே. அக்கா, இங்க மைக் ஆனதுன்னு எனக்கு தெரியவே இல்லைங்கக்கா. தெரியவே இல்லையா? அதே மாதிரிதான், கொஞ்சம் எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க. சில நேரத்துல கேமராவும் அந்த மாதிரிதான் ஆன் ஆயிருக்கும், ஆனா உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க வச்சுட்டு என்ன பண்ணிருப்பீங்க, சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க. நான் இங்க இருந்து பார்த்து கண்டுபிடிச்சிருவேன் பாத்துக்கோங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. சரி, ஆனாலும் மைக் ஆனாலும் நான் கம்னு அமைதியா உங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன் பாத்தீங்களாக்கா. அதான் எனக்கு டவுட், நீங்க வேற ஏதாவதுல பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து கேமரா ஆன் பண்ணிருக்கீங்க, ஃபேஸ் ரிவியல் நடந்திருக்கு. ஆமாங்கக்கா, உங்களுக்கு காட்டுறேன்க்கா நான். ஓகே ஓகே. நீங்க தான் சச்சினா? ஓகே, பாத்துட்டோம் நாங்க. அப்புறமா லாஸ்ட் நாள் எல்லாரும் ஃபேஸ் காமிங்க. லாஸ்ட் நாள் அது வரைக்கும் சஸ்பென்ஸாவே இருக்கலாம். ஐயா, நான் காமிச்சிட்டேனேக்கா. நீங்க தான் காமிச்சிட்டீங்க. சரி, பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படி பார்த்தா நாங்கெல்லாம் நாளே காமிச்சிட்டோம்க்கா. ஆமா ஆமா ஆமா. அப்படின்னா நீங்க தான் என்ன நிறைய டைம் பாத்திருக்கீங்களே. ஆமாங்கக்கா, உங்களையும் உங்க பூனையும் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம்க்கா. யாரும் ஏதோ சொன்னீங்க என்னமா? நான் உங்களை பார்த்ததே இல்லைங்கக்கா. நீங்க வந்து இப்போ ஜாயின் பண்ணதால என்ன பாத்துருக்க மாட்டீங்க, பாக்கலாம் ஒரு நாள். அக்கா, நான் உங்க பூனை வரைக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்திருக்கேன்க்கா. ஆமா ஆமா, நான் பூனையும் நாய்க்குட்டியும் நிறைய டைம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஓ, நாய்க்குட்டி வேற வளர்க்குறீங்களாக்கா? அப்ப நீங்க நாய்க்குட்டி காமிச்ச அன்னைக்கு நீங்க லீவு. ஆமாங்கக்கா, நான் பூனை மீ கத்துமா அப்ப மட்டும் ஒரு வாட்டி கேட்டேன், அப்பதான் காட்டினீங்க. ஆமா ஆமா. சரி, ஓகே. நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. சரி, ஓகே ஓகே. நாளைக்கு பார்க்கலாம். இன்னும் ஒரு சம் மட்டும் பெண்டிங் இருக்கு, அதை நான் நாளைக்கு சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது நம்ம நாளைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு எதுவும் ஹோம்ஒர்க் கொடுக்கல. முடிஞ்சா இந்த சம் பாக்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தோணுச்சுல, இதை மட்டும் ஒரு டைம் பார்க்காம போட்டு பார்த்து எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? இது மட்டும் ஓகேமா? ஓகே, நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ, பை பை, குட் நைட்மா. குட் நைட். தேங்க்யூக்கா. தேங்க்யூமா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ.